வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட டாஸ்க் வச்சுருந்தாங்க இல்லையா, ராஜாராணி டாஸ்க்கு. அது முடிந்த பிறகு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக குறிப்பிடத்தக்க வகையில் சாச்சனாவோட ஆட்டிடியூட் அங்கே என்னவா இருந்ததுன்றது தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவா ராணவ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி யார் எவிக்ட் ஆவான்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அதாவது சாச்சனா அவங்க வெளியில் வந்துடுவாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க இதை பற்றி ராணவ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க எவிக்ட் ஆவாங்களா இல்லையான்றத. ப்ளஸ் சௌந்தர்யா பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க கணிச்சு வச்சு சொல்கிறாங்க. சௌந்தர்யா பற்றி பார்க்கும்போது நான் வெளியில் போயிருந்தப்போ பார்த்தா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, ஆனால் அவங்க உள்ளே எதுவுமே பண்ணலை அப்படி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ ஒன் டே போயிட்டு ஒரு 2-3 நாள் உள்ளே வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ நீ அப்சர்வ் பண்ணன்னு தெரிலமா எனக்கு. அதான் ஒரு நாள் வெளில போனவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. நம்ம கூட பண்ணோன்னு வச்சிங்களேன், ஒரு நாள்லேயே வெளியில் அனுப்பிட்டீங்க, ஆடவே விடாமல் வெளியில் அனுப்பிட்டோன்னு. இவங்கெல்லாம் ஆட தகுதி இல்லாதவங்க தான் ஒரே நாளில் வெளியில் போயிருக்கிறாங்க. இதுலேருந்து நல்லா புரியுது. உள்ளே வந்துட்டும் இது மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கழக வேலைகள்லாம் நிறைய பார்க்குறாங்க. பொறாமல் இருக்குது, போட்டி இருக்கலாம். இது கேம் ஷோ, போட்டி இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பொறாமல் இருக்குதுன்றது அப்பட்டமாக தெரியுது. அதுவும் அவங்களுக்கு சௌந்தர்யாவை பற்றி ரொம்ப பொறாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி இப்படி சொல்கிறாங்க, அவங்கள மக்கள் ரசிக்கிறாங்க, அதனால் அவங்க போக மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ஷினியும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் உள்ளேருந்து பார்க்குறது அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை தான். ஆனால் வெளியில் நின்று பார்க்குறாங்களா, இந்தம்மா பெரிய ஜட்ஜு மாதிரியும் பேசுறத பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க பண்ணுறது ஏதோ ரசிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எப்படின்னு தெரியல. அப்போது என்னவா இருக்கும், ஒருவேளை தர்ஷிகா போயிடுவாங்களா அப்படின்னு. அது எப்படி இவளுக்கு தெரியும்? கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கூப்பிட்டு போன தடவை மாயாவுக்கு எப்படி ஒருத்தரையாக இந்த கால் பண்ணி இவங்க எனக்கு பிடிக்கல நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லி வெளியில் அனுப்புனால, அது மாதிரி இந்த சீசனுக்கு சாச்சனாவை விஜய் டிவியும் விஜய் சேதுபதி சாரும் புக் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இவங்க சொல்கிறாங்க, அதாவது சாச்சனாக்கு பதிலாக தர்ஷிகாவை வெளியில் அனுப்பணுன்றது இவங்களோட எண்ணமாக இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இதுவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போகிற சிவாவை கூப்பிடுறா சாச்சனா. அவங்களையும் கூப்பிட்டுட்டு சிவானா நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி இந்த தடவை எவிக்ட் ஆக போகிறது யார், நானாக இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சாச்சனா வெளியில் போயிடுவாங்களான்றத சிவா கிட்ட கேட்குறாங்க. 100% சாச்சனா தான் வெளியே போய் ஆகணும். ஏன்னா அவங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஓட் லிஸ்ட்ல மக்கள் ஓட்டில் எதுவுமே இல்லை. சிவாவும் தான் இல்லை. அவர் அந்த நாமினேஷன் பாஸ் ஆகல, அவர் உள்ள போயிட்டாரு. ஆமா, இதே சிவா ப்ரோ அதாவது முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்றாரு, உனக்கு ஏன் அந்த வேலை, உன் வேலை அதுவா அப்படின்றது கேட்டாரு. அது நல்லா இருந்தது அவர் கேட்டது. ஆனால் கூட அந்த பொண்ணு இல்லை சொல்லுங்களேன்னு கேட்குறா. அவளுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க. அப்போ சொல்கிறா அவ, இல்லை இந்த தடவை ரொம்ப நெகட்டிவாக நான் நடந்துக்கிட்டேன். இல்லைன்னா ரொம்ப பாசிட்டிவ் தான். நீங்கள் எவ்வளோ வேலை காமிப்ப எல்லாருக்கும் தெரியும். நீ கத்தி பேசுறது ரொம்ப இரிட்டேட்டுமா, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்னன்னா இந்த வாட்டி உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, அதனால தான் பிக் பாஸ் உனக்கு நல்ல பெரிய ஆப்பா வச்சு விட்டாரு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் இந்த பொண்ணு வெளியில வந்தா தான் மற்றவங்க கேம் விளையாட முடியுங்க. இந்த பொண்ணால என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது சொன்னா இந்த பொண்ணு மனசு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா விஜய் சேதுபதி திட்டிடுவாரோ, விஜய் சேதுபதி சார் ஒரு மாதிரி பேசிடுவாரோ அப்படின்றதுலயே அவங்களுக்கான கேம் அவங்க யாருமே விளையாட முடியலன்றது தான் உண்மை. இல்லை, ஆனால் ஒரு விஷயத்துல இந்த பொண்ணு அந்த அவங்க பேர் வந்துட்டேன், இந்த பவித்ரா கரெக்டாக சொன்னாங்க. ஒரு வாட்டி பஞ்சாயத்து நடக்கும்போது கூட அந்த க்ராசரி ஷாப்பில் இதே நீ இல்லாமல் வேற யாராவது இருந்தால் இழுத்து போட்டு சண்டை போடுவேன் அப்படின்னாங்க. அப்படின்னா இது சின்ன பொண்ணாக தான் உன்னை நாங்கள் பாவிக்கிறோம் பார்க்குறோம் அப்படியும் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளவும் விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்ணுறாரு. மற்றவங்களெல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி பேசிட போறாரு. இவளால அவங்கள வாலண்டரியா வெளியில அனுப்பிட போறாங்கன்ற பய உணர்வு எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் இருக்குது. அதனால இது அநியாயமான ஒரு வேலையா தான் இருக்கு. நியாயமா நடந்துக்கணும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட் லிஸ்ட்டை பார்ப்போம். ஜென்ரலாக இப்போ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமார் தான் இருக்கிறாரு. ரெண்டாவது சௌந்தர்யா இருக்கிறாங்க. மூணாவது மாறி மாறி வராங்க ஆளுங்க. ஆனால் லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சனா தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் தர்ஷிகா இப்படி வராங்க கண்டி. ஆனால் இப்போ வெளியே போகணுன்றதுல முக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் யார், சுனிதாவை அனுப்புனாங்க, தர்ஷா குப்தாவை அனுப்புனாங்க. சாச்சனாலாம் ஒன்றுமே விளையாட நியாயமாக நடக்கணும். இல்லைன்னா இப்படியே பண்ணியிருந்தாருன்னா விஜய் சேதுபதியை அனுப்பிச்சிடுவாங்க மக்கள். அது அவருக்கு தெரியணும்.
இதை வந்து அவரும் உணரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாரங்கள் வந்து அற்புதமாக பண்ண விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வன் 3வது வாரம் 4வது வாரம் 5வது வாரம்லாம் வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் உங்களால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாம், மக்கள் சொல்லை கேளாதவன்ற பேர் வாங்க வேணாம் அவரு. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் மக்கள் ஓட்டின் பிரகாரம் நீங்கள் யார் உள்ளே இருக்கணும் யார் வெளியே இருக்கணும் விஜய் டிவி முடிவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.